அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜூன் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை கேட்டதை கொடுக்கும் 5 வினாடிகள் வரக்கூடிய அற்புதமான சோடச கலை நேரம். இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் உச்சரித்தால் போதும், நீங்கள் என்ன கேட்டாலும் அது அப்படியே கிடைக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சோடச கலை நேரத்தை முன்னிட்டு அன்றைய தினம் நம்ம செய்ய வேண்டிய எளிமையான தாந்திரிக முறைகள், லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு சில முக்கியமான பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான சக்தி மிக்க ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். ஆற்றல் மிக்க ஒரு ஏஞ்சலுடைய பெயரை இன்றைய தினம் நம்ம உச்சரிக்க போறோம். இன்றைய தினம் சோடசக்கலை வரக்கூடிய நேரம் என்ன, அந்த நேரத்தில் நாம் உச்சரிக்க வேண்டிய தேவதையின் பெயர் என்னன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த சோடச கலைனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கலை அப்படின்ற வார்த்தைக்கு திதின்னு ஒரு பொருள் உண்டுங்க. மொத்தம் 16 திதிகள், அமாவாசை தொடங்கி பௌர்ணமி வரை. 17ஆவதாக 5 நொடிகள் மட்டுமே வரக்கூடிய ஒரு திதி இருக்குங்க. அதுதான் சோடச திதி, சோடச கலைன்னு நம்ம சொல்லுவோம். இந்த திதிக்கு அப்படி என்ன ஆற்றல் இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த நேரத்துல பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரர் இந்த மும்மூர்த்திகளும் இணைந்து தத்தாத்ரேயராக இந்த பூமிக்கு அருள்பாலிக்க கூடிய நேரம். கரெக்டா 5 வினாடிகள் மட்டும் தாங்க இந்த திதி இருக்கும். இந்த நேரத்துல நாம் மனதார ஆசைப்படக்கூடிய, நாம் மனதார உணரக்கூடிய விஷயங்கள் அப்படியே நடக்கட்டும்னு தத்தாத்ரேயர் நம்மை ஆசீர்வதிப்பார். தெரிந்தோ தெரியாமலோ இந்த நேரத்துல ஆழமாக நாம் உணரக்கூடிய விஷயங்கள் அப்படியே நம் வாழ்க்கையில் நடக்கும். சோ இந்த நேரத்தை நம்ம ரொம்ப ப்ரொடக்டிவா உபயோகமாக பயன்படுத்திக்கணும். மந்திர ஜபங்கள், பூஜைகள், நாம ஜபங்கள்னு எதுவுமே நம்ம தனியாக செய்யணும்னு கிடையாதுங்க. நம்முடைய கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறிட்டதை போல நம்ம சந்தோஷமா இந்த நேரத்துல ஃபீல் பண்ணாலே போதும், அது கட்டாயமாக நடக்கும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதி முடிந்து பிரதமை திதி ஆரம்பிக்கும் நேரத்திற்கு முன்பாக இருக்கக்கூடியது தாங்க இந்த சோடச திதி. ஆனால் இந்த 5 வினாடிகள் துல்லியமாக எந்த நேரத்துல வரும்னு யாராலையும் கணிக்க முடியாதுங்க. அதனாலதான் அமாவாசை அல்லது பௌர்ணமி திதி முடிவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பும் முடிந்த 1 மணி நேரத்திற்கு பின்பும் இருக்கக்கூடிய 2 மணி நேரத்தை சோடசக்கலை நேரமாக நம்ம எடுத்துப்போம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஜூன் 11 புதன்கிழமை மதியம் 1 மணி 53 நிமிடங்களுக்கு பௌர்ணமி திதி நிறைவு பெறுதுங்க. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் மதியம் 12 மணி 53 நிமிடங்கள் முதல் 2 மணி 53 நிமிடங்கள் வரை இருக்கக்கூடிய இந்த 2 மணி நேரங்கள் தாங்க சோடசக்கலைக்கான நேரம். முதல் விஷயம், இந்த 2 மணி நேரமுமே எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் இல்லாம உங்களுடைய முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வுகளை அப்படியே நீங்க பொறுமையா ரிலாக்ஸ்டா கொண்டு வாங்க. இந்த 2 மணி நேரத்துக்குள்ள உங்களால எத்தனை முறை முடியுமோ இந்த சச்சியேல் அப்படின்ற வார்த்தையை நீங்க உச்சரிங்க. சச்சியேல் அப்படின்றது ஒரு முக்கியமான தேவதையின் பெயர். நம்முடைய எந்த விதமான கோரிக்கையாக இருந்தாலும் சரி உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய தேவதை தாங்க இந்த சச்சியேல். சோடசக்கலை நேரத்துல இந்த தேவதையினுடைய பெயரை ரிப்பீட்டடா உங்களால முடிந்தவரை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. தொடர்ந்து 2 மணி நேரங்களும் யாராலையும் சொல்ல முடியாதுங்க. சோ நீங்க கேப் விட்டு விட்டு சொல்லலாம். ஆனால் இந்த நேரம் முழுவதுமே நீங்க நல்லா பாசிட்டிவா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருங்க. இடையிடையே இந்த சச்சியேல் அப்படின்ற தேவதையின் பெயரையும் உச்சரிங்க. வாய் விட்டு சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்க வேண்டாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சச்சியேல் அப்படின்ற தேவதையின் பெயரை சொல்லி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருளை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக ரோஸ் குவார்ட்ஸ் கல். இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கல் உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை நீக்கும். அதாவது ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணும். கணவன் மனைவி, காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள் மற்றும் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த கல்லை நீங்க பயன்படுத்தலாம். இன்னொரு விஷயம், இப்ப நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரி உங்களை சரியா ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க, உங்க உழைப்புக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏதோ பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்ற பட்சத்திலும் இந்த கல்லை நீங்க பயன்படுத்தலாம். அன்பு, பாசம், காதல் மற்றும்
உண்மையான புரிதலை கொண்டு வரக்கூடியது இந்த கல். இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில இந்த கல்லை வச்சுட்டு விரல்களால மூடிக்கோங்க. பிறகு அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி வசி வசின்னு சொல்லணும். உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, அந்த நபருடைய பெயர் ராஜான்னு இருக்குன்னா ராஜா வசி வசி, ராணின்னு இருக்குன்னா ராணி வசி வசி. இது போல ஒரு நாளைக்கு 5 முதல் 10 நிமிடங்கள் சொல்லிட்டு வந்தாலே போதும். அந்த குறிப்பிட்ட நபர் எவ்வளவு பெரிய மனஸ்தாபம் பிரச்சனை காரணமாக பிரிந்திருந்தாலும் கூட தானாக வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. மிகவும் அன்பாக உங்ககிட்ட நடந்துப்பாங்க. அடுத்ததாக நாம் பார்ப்பது அபாரமான பணவரவை தரக்கூடிய கிரீன் ஜேட் ஸ்டோன். இந்த பச்சை கல்லை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வாலெட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சாலே போதும் அபாரமான பணவசியத்தை ஏற்படுத்தும். இதற்காக தனியாக மந்திரங்களோ பூஜைகளோ எதுவுமே செய்ய வேண்டாம். அதிகமான கடன் இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க ஒரே ஒரு கல்லை நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கிட்டாலே போதும் அந்த கடன் முழுவதையும் அடைப்பதற்கான பணவரவை ஏற்படுத்தும். இதை தாண்டி இந்த கல்லை உங்களுடைய வலது உள்ளங்கையில ரைட் ஹேண்ட்ல வச்சுக்கிட்டு தினமும் ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் அப்படின்ற இந்த வாக்கியத்தை 5 நிமிஷம் நீங்க சொல்லிட்டு வந்தாலே போதும். ஒவ்வொரு நாளுமே அதிரடியான பணவரவை ஏற்படுத்தும். ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்துகிட்டே இருக்கும். உங்கள் கையில் நிறைவாக பணம் தங்கும். மூன்றாவதாக நாம் பார்ப்பது செவ்வந்திக்கல் அமெத்திஸ்ட் ஸ்டோன். இளம் ஊதா நிறத்தில் இருக்கும். லைட் வயலட் கலர்ல இந்த கல் இருக்கும். நாம் நினைக்கும் விஷயம் எதுவானாலும் சரி அதை உடனே நடத்தி காட்டக்கூடிய ஆற்றல் இந்த செவ்வந்தி கல்லுக்கு உண்டு. இந்த கல்லை ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில வச்சுட்டு விரல்களால மூடி உங்களுடைய முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உண்மையாகவே நிறைவேறிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வுகளை தத்ரூபமா நீங்க கொண்டு வாங்க. உதாரணத்திற்கு சொல்றேங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த 10 லட்சம் ரூபாய் உங்க கையில கிடைச்சிட்டா நீங்க எந்த அளவிற்கு நன்றி உணர்வுடன் சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வுகளை கொண்டு வரணும். இது போல உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவானாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அது நிறைவேறிட்டதை போல நல்லா நீங்க டெய்லி ஒரு 5 நிமிஷம் ஃபீல் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த உணர்வுகள் செயற்கைத்தனமாக இருக்கக்கூடாதுங்க. நீங்க ரியாலிட்டியா ஃபீல் பண்ணணும். சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீரே வரணும். அந்த அளவிற்கு தத்ரூபமா நீங்க ஃபீல் பண்ணுங்க. தினமும் 5 முதல் 10 நிமிடங்களுக்கு இதை நீங்க செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய அந்த கோரிக்கை மேஜிக் போல அதிசயத்தக்க வழியில் நிறைவேறும். அடுத்ததாக நாம் பார்ப்பது அதிரடியான பணவரவையும் முக வசியத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய லக்ஷ்மி சங்குமாலை. இதை லக்ஷ்மி கௌரி இடம்புரி சங்குமாலைன்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே கடலிலிருந்து தோன்றக்கூடிய சங்கு, சிப்பி, சோழி, கல்லுப்பு போன்ற பொருட்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகம். அதிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட லக்ஷ்மி சங்குகளாலான இந்த மாலையை நாம் கழுத்தில் அணியும் போது தினம் தினம் ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்துகிட்டே இருக்கும். நம்முடைய உடலிற்கும் மனதிற்கும் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். இந்த சங்குகள் நம்முடைய உடம்பில் படப்பட நம்முடைய முகத்திற்கும் நல்ல பொலிவு கிடைக்கும். முக வசீகரத்தை கொடுக்கும். குளிக்கும் நேரம் மற்றும் தூங்கும் நேரத்தில் மட்டும் இதை நம்ம எடுத்து வச்சால் போதும். மற்ற நேரம் முழுவதுமே இதை கழுத்தில் அணியலாம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 மணி நேரம் இந்த மாலையை கழுத்தில் அணிந்தாலே பூரணமான பலன்களை நம்மால் பெற முடியும். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில தெய்வீக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தாந்திரிக பொருட்கள் போய் சேரணும், பலன் கிடைக்கணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில விசேஷ நாட்கள்ல இந்த பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் இன்னமும் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இந்த பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.